ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மந்தி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நார்மலாக எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண போகிறோம். தேவையான அளவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்லைஸ் பண்ண ஆனியனை சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறா இருந்தால் லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இதை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நமக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கும். அதை அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க வெங்காயத்தை. அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அது கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். நிறையா சேர்க்கணும் அவசியம் இல்லை. அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. குக்கரில் நீங்கள் இதே நார்மலாக ஒரு பேனில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பாட்டில் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். இது நம்ம எஸ்டி ஹோம்மேட் ஸ்பைசஸோட மந்தி மசாலா. பின்னாடியே இதுக்கான செய்முறையும் இருக்குது. அதோட ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும். நம்ம எப்போதும் மந்திக்கு சிக்கன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எஸ்டி ஹோம்மேட் ஸ்பைசஸோட மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கான குவான்டிட்டி தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க அந்த மசாலாவோட. அப்புறமா கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நமக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுலேயே இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்காக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருப்போம் மந்தி மசாலா எல்லாம் போட்டு. அதையும் இந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க. இல்லைனா வெறும் கோழியை இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற கோழி, எந்த மசாலாவும் போடாத கோழியை நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து வேக வச்சுட்டு திருப்பி மேரினேட் பண்ணி பொரிப்பாங்க. இந்த மாதிரி 2 மெத்தடில் இருக்குது. நம்ம 2 மெத்தட்லேயுமே பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு கோழி வேக வைக்காமல் பண்ணுற மெத்தட். அந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய கப்பால் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சா நல்லா இருக்காது. ஸோ நான் 8லேருந்து 9 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் 2.5 கப்பு, 4 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய கோலையால். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்ட் இந்த தண்ணியோடு நல்லா கலக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு பெரிய ட்ரை லெமனும், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த லெமன் வந்து எப்போதுமே உள்ளே போயிடும். இன்றைக்கின்னு பார்த்து இந்த லெமன் உள்ளே போக மாட்டேன்ருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் வரைக்கும் அது மேலே தான் இருந்துச்சு. அந்த சிக்கன் வந்து அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால் அது உள்ளே போகலை. அந்த லெமன் உள்ளே போனால் தான் நமக்கு ஃப்ளேவராக இருக்கும், அந்த லெமனோட ஃப்ளேவர். நெக்ஸ்ட் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக நம்ம வந்து இப்போ வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 ஆனியன் மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணால் போதும், ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக வேகாது. ஒரு 2 வெங்காயத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கையால் பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 4 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.5 கப், நான் வந்து பெரிய கப்பால் 2.5 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நாலு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அதுக்கு இடையில நம்ம வந்து மந்திக்கு தேவையான ரெட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியில் பின்னாடி சைடு வந்து கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 2 பெரிய பூண்டும் ஒரு சின்ன பல் பூண்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 பல்லேருந்து 8 பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிறது எதையும் கட் பண்ணிடாதீங்க. தக்காளியில் இந்த மாதிரி நம்ம கிராஸ் போட்ட இடத்துலேருந்தே அது நல்லா வெந்து வரும். அப்புறமேல நம்ம மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான தனி வீடியோஸும் நான் இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மயோனைஸ்க்கு வந்து நம்ம ஒயிட் யோக் மட்டும் தனியாக எடுக்கணும், வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுக்கணும். மஞ்சள் கருவு நமக்கு தேவையில்லை மயோனைஸை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இன்றைக்கி மயோனைஸ்க்கு வந்து ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு முட்டை உடைக்கும் போது லைட்டாக கொஞ்சமாக ஒரு மஞ்சள் கருவு அதில் விழுந்துருச்சு. ரொம்ப விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக விழுந்தால் பரவாயில்ல. இதே நீங்கள் வந்து கம்மி குவான்டிட்டிலேயும் மயோனைஸ் பண்ணிக்கலாம். இன்ஷால்லா அதுக்கான வீடியோஸும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கருவு, அப்புறம் 3 பல் பூண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காகிற வரைக்கும் ஆயில் விட்டு அரைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது. நான் இருந்தாலும் இன்னும் நல்லா
திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் பேஸ்ட் மாதிரி வரதுக்காக இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு இடையில நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. சிக்கன்லாம் வந்து நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். சிக்கன்லாம் நல்லா எடுத்தோன்னே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லெமன் வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் லெமன் போட்ட பிறகு தான் யோசித்தேன். அதில் வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக லெமன் பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. லைட்டாக கொஞ்சமாக உடச்சி விட்டோம்னா உள்ளே போயிடும். நான் வந்து ஊற வச்சுருந்த அரிசி வந்து நான் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்துருந்துச்சு. அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் போட்டு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. இது லிட் போட்டு கவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், எந்த ஒரு அரிசியுமே கொஞ்சமாக கூட உடையலை. இந்த மாதிரி பொறுமையாக கிளறுங்க. ஒரு தடவை தண்ணியெல்லாம் நல்லா வந்து இழுத்தோன்னே ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லெமனை வந்து உள்ளே போட்டுருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லெமன் ஃபுல்லாகவே மேலே தான் இருந்துச்சு. அதோடய ஃப்ளேவர் நமக்கு வேணும். ஸோ அதனால் உள்ளே போட்டுருங்க லெமனை. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். எஸ்டி ஹோம்மேட் ஸ்பைசஸோட மந்தி மசாலா வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ்க்கெலாம் தேவையான அளவு ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத கேக்குக்கு நம்மலாம் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் கேசரி பவுடரை விட இது ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோவா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது. நான் வந்து சூப்பர் ரெட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு எப்படி கேசரி பவுட்ரு மாதிரி தான் இதுவும் நமக்கு கலர் கொடுக்கும். ரொம்ப திக்காக இருக்குது பேஸ்ட். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீ ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பீஸாக சிக்கனை இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் வந்து நீங்கள் வந்து கிராஸாக நீங்கள் வந்து கோடும் போட்டுக்கலாம். நான் அது வந்து பண்ணலை. உப்பு சேர்க்க மறந்தாச்சு. உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மயோனிஸ்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லா சட்னிஸ்லேயும் சரி, இந்த மாதிரி சிக்கன் இதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு ஸ்பைசினஸ் கிடையாது. நமக்கு வந்து இதாக ஹைலைட்டாக காட்டுறதே உப்பும் இந்த மசாலாஸும் தான். ஸோ அதனால் அதை வந்து ஒருத்தர் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தம்முக்கு போடுங்க ரைஸை. இதிலே சில பேர் வந்து மந்தி ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் வெந்தோடனேயே சார்கோல் ஒரு பவுலில் வச்சு கீ ஊற்றி க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இன்றைக்கி வந்து சார்கோல் இல்லை. எப்போதும் நம்மளும் அப்படி தான் போடுவோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சார்கோல் இருந்தால் நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சார்கோல் போடலை. சார்கோல் இல்லை, எங்கேயும் கிடைக்கல இந்த சைடு. நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தனியாக மேரினேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கீ, பட்டர், ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆயில் கீ வச்சு தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணியும் நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பேனில் வந்து ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில் ஹீட் ஆன பிறகு சிக்கனை வந்து அதில் வந்து வச்சாச்சு. ஒரு பீஸாக நம்ம வந்து சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா பெரிய தவாவாக தான் இருக்குது. ஸோ எல்லா பீஸையும் போட்டு எடுத்துடலாம். சென்டரில் வைக்காதீங்க, எண்ணெய் எந்த சைடு இருக்கோ. இது வந்து நான்ஸ்டிக், ஃபுல்லாக எண்ணெய் வந்து ஓரத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் சென்டரில் எண்ணெயே இல்லை பாருங்கள். அதனால் நான் வந்து ஓரத்தில் வந்து வச்சுருக்கேன். நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதுதான் சிக்கனோட நல்லா சிக்கன் வந்து வெந்த பிறகு உள்ள லாஸ்ட் லுக். நல்லா சூப்பராகவே சிக்கன் வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தம் இன்னொரு தடவை உடைச்ச பிறகு கிண்டி விட்டுட்டு அது மேலே நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கன் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணோம்ல அந்த சிக்கன் எல்லாத்தையும் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி தம் வந்து போட்டுருங்க. ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோஸ்லாம் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்திக்கான லுக் லாஸ்ட்டாக பிக்சராகவும் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அடுத்த விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.